இன்னைக்கு எங்கே இருந்தோ நீங்கள் எல்லாருமே நாலாபுறங்கள்லேயும் இருக்கக்கூடிய என்னோட குழந்தைகள். நீங்கள் இனிமையிலும் இனிமையான குழந்தைகள். இங்கே வந்திருக்கீங்க. எதுக்கு? அப்பாவோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு மட்டுமா? உங்களோட பிறந்த நாளும் இன்றைக்கி தானே. இது ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு ஜெயந்தி. இதன் அடையாளமாக தான் அங்கே பக்தியில் கூட இந்த பண்டிகையை இதை இங்கே நடக்கிறத பண்டிகையாக பல வருஷத்துக்கு கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது இதை விசித்திர ஜெயந்தி அப்படின்னு தானே சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி பாப்தாதா குழந்தைகளின் ஜெயந்தியும் குழந்தைகள் பாப்தாதாவின் ஜெயந்தியும் கொண்டாடிட்டுருக்கீங்க. ஆனால் பெயர் சிவ ஜெயந்தின்னு தானே சொல்லப்படுது. ஆனால் இந்த ஒரு ஜெயந்திக்கு அநேக ஜெயந்தி அடங்கியிருக்கு. அதனால் குழந்தைகள் நீங்கள் தந்தை இல்லாமல் இருக்கவே முடியாது தானே. அப்போது தந்தையும் குழந்தைகள் நீங்கள் இல்லாமல் இந்த உலக நன்மைக்கு என்னால் உலகத்துக்கு நன்மையே பண்ண முடியாது. என்னால் தனித்து எதுவுமே பண்ண முடியாது. குழந்தைகள் நீங்களும் தனித்து எதுவுமே பண்ணவே முடியாது. எல்லாருமே நம்ம கம்பைண்டாக இருக்கோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. உலக நன்மைக்கான செயல் ஒன்றாக தான் நம்ம நடத்துகிறோம். இதை நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? குழந்தைகளாகிய நீங்கள் நாங்கள் உங்கள் கூடவே இருப்போம் பாபா. தந்தையின் வாக்கும் அதே தான். நான் உங்கள் கூடவே இருப்பேன். நம்ம அவர் கூடவே இருப்போம், அவர் கூடவே செல்வோம். அப்படி தானே வாக்கு கொடுத்துருக்கீங்க. அதேமாரி தந்தையாகிய நானும் குழந்தைகளுக்கு இந்த வாக்கை நான் கொடுக்குறேன். எப்பயுமே நான் அவங்க கூடவே இருந்து உங்களை கூடவே அழைத்து செல்வேன். இந்த மாதிரி யாரையாவது பார்த்துருப்பீங்களா? அதாவது குழந்தையும் அப்பாவும் ஒன்றா எப்பயுமே இருக்காங்க, ஒன்றா பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. இந்த சங்கம் யுகத்தின் மகிமை இருக்கு இல்லையா? இந்த சந்திப்பு நீங்கள் என்னை இப்போ சந்திக்கிறது இந்த விழாக்கள், இதனால் பல்வேறு விழாக்களை கொண்டாடுறாங்க. இந்த சிவஜெயந்தி நாளில் பக்தர்கள் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? அழைச்சிக்கிட்டே இருக்காங்க. எப்போ வருவாரா இல்லையா அப்படின்னு கண் முழிச்சிக்கிட்டு விழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க குழந்தைகளே அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆனால் பாப்தாதாவுக்கு பக்தர்கள் மேலேயும் அவங்க மேலே அன்பு இருக்குது. உண்மையான பக்தர்களாக நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி கூட ரொம்ப அன்புடன் அவங்க விரதம் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் விரதம் இருக்கீங்க. இப்போது உண்மையான விரதம் நீங்கள் இப்போ இருக்கீங்க. ஆனால் அவங்க சில நாட்களுக்கு விரதம் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த விரதம் 21 பிறவிக்கு நீங்கள் விரதம் இருக்க மாதிரி. நீங்கள் இப்போ இருக்கும் இந்த விரதம் 21 பிறவிக்கு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறாங்க, விரதம் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கல்பத்திலேயே ஒரு முறை மட்டும்தான், இந்த ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் விரதம் இருக்கீங்க. ஆனால் இதனோட பிராப்தி, இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்ததுக்கான பிராப்தி 21 பிறவிக்கு உடலாலோ மனதாலோ நீங்கள் விரதம் இருக்க தேவையே கிடையாது. நீங்களும் விரதம் இருக்கீங்க. என்ன விரதம்? உண்மையாக நீங்கள் என்ன விரதம் இப்போ இருக்கணும்னா, தூய உள் உணர்வு, பார்வை, செயல், தூய வாழ்வு. இந்த மாதிரி விரதம் எடுத்துட்ருக்கீங்க நீங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையே தூய்மையானது. பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை கிடையாது. ஆகாரம், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, உங்களோட விவகாரம், தொடர்பில் வர்றவங்க, அப்புறம் உலகம், இந்த சமஸ்காரம் எல்லாமே தூய்மை தான். அந்த மாதிரி விரதம் நீங்கள் எடுத்திருக்கீங்க தானே? எடுத்திருக்கீங்களா?
தலையாத அசைங்களேன் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. உறுதியாக எடுத்திருக்கீங்களா? உறுதியாக சிறிது இல்லைன்னா குறைவு இருக்கா? சரி, நல்லது. அதுலேயும் மகாபூதமான இந்த காமம், இதை நீங்கள் விரதம் எடுத்திருக்கீங்க. ஆனால் மீதமுள்ள இந்த 4லும் விரதம் எடுத்திருக்கீங்களா? பிரம்மச்சாரி ஆகியிருக்கீங்க, மேலும் பின்னால் உள்ள 4ஐயும் நீங்கள் விரதம் எடுத்திருக்கணும். கோபம் முழுமையாக உங்ககிட்டேருந்து போயிடுச்சா, விடுபட்டுருச்சா? இல்லை கோபம் அது 2வது நம்பர் தானேங்க, பரவாயில்ல அப்படின்னு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு இருக்க வச்சுருக்கீங்களா? எப்படி இந்த மகாபூதம் அந்த காமத்தை அப்படி மகாபூதம்னு புரிஞ்சுக்கிட்டு மனம் சொல் செயல்னால் விரதம் இருக்கீங்கள்ல, அதே மாதிரி தான் இந்த கோபத்தின் மீதும் நீங்கள் விரதம் வைத்திருக்கணும். கோபத்தின் மீது விரதம் வைத்துள்ளோம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதோட குழந்தை குட்டிகள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இந்த லோபம், அகங்காரம். ஆனால் இன்றைக்கி பாப்தாதா கோபத்தை பற்றி மட்டும்தான் நான் கேட்குறேன். லோகம் அது அதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட அதை பற்றி கேட்குறேன் அப்படின்றாங்க. சரி, யாரெல்லாம் இந்த கோபத்தின் மீது முழு விரதம் வச்சுருக்கீங்க, மனதளவிலையும் உங்களுக்கு கோபமே இல்லை, உள்ளத்திலும் உங்களுக்கு கோபமே, அந்த கோபத்தோட உணர்வே இல்லை, அப்படி தானே? அந்த மாதிரி இருக்கீங்களா? இன்றைக்கி சிவ ஜெயந்தி நாளில் பக்தர்கள்லாம் விரதம் இருக்கிறாங்க. பாப்தாதாவும் விரதம் குறித்து நானும் உங்ககிட்ட கேட்பேன் தானே. சிலர் கையை உயர்த்துறாங்க, நல்லது. கையை உயர்த்துறவர்களை நல்லா படம் பிடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பாப்தாதா நீங்கள் கையை உயர்த்துவதால் மட்டும் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. உங்ககிட்ட துணையில் இருக்கிறவங்க, உங்களோட கூட இருக்கிறவங்க கிட்ட இருந்து சான்றிதழ் கிடைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பரிசே கிடைக்கும்னு பாபா சொல்கிறாங்க. சரி, நல்லது. விஷயம் என்னென்னா, பாப்தாதா இப்போ பார்க்குறேன் என்னென்னா, கோபத்தின் அம்சம் உங்ககிட்ட கொஞ்சம் இருக்குது. அது பொறாமை, சந்தேகம், இதுவும் கோபத்தின் குழந்தை குட்டிகள் தான். இருந்தாலும் நல்லது, தைரியம் வச்சுருக்கீங்க. பாப்தாதா இப்போ வாழ்த்துக்களை வழங்குகிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆனால் சான்றிதழுக்கு பிறகு தான் பரிசு தர முடியும். ஏன்னா பாப்தாதா வீட்டு பாடம் கொடுத்துருக்காரு, அதோட ரிசல்ட்டையும் பாப்தாதா பார்க்கணும். இன்றைக்கி பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கீங்க. பிறந்த நாளில் என்ன செய்வீங்க? ஒன்று என்ன பண்ணுவீங்க, பிறந்த நாள்னாலே கேக்கை வெட்டுவீங்க. இப்போது 1 மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்தில் நீங்கள் தன்னோட எண்ணங்களாலும் கேக்கை வெட்டுறீங்களா? இந்த கேக்கு வெறும் சுலபமாக வெட்டுறீங்க, இதை நல்லபடியாக வெட்டிடுறீங்க. இது இன்னமும் வெட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் வீண் எண்ணம் எனும் கேக்கை வெட்டியிருக்கீங்களா நீங்கள்? அதையும் நீங்கள் வெட்டணும் தானே. ஏன்னா தந்தையிடம் நீங்கள் செல்லணும். இது உறுதியான வாக்கு தானே. தந்தை கூடவே போகணுன்னு தானே நீங்கள் உறுதியான வாக்கு கொடுத்துருக்கீங்க. யாருடன்? உடன் செல்வீர்கள். உடன் நீங்கள் போகணும், அப்பாவுக்கு சமநிலையாக ஆகணும் இல்லையா? அப்போ தானே கூடவே நீங்கள் வர முடியும். இன்னமும் உங்ககிட்ட மீதம் இருந்துச்சுன்னா 2 மாதம் பூர்த்தியானது. இன்றைக்கி எங்கே இருந்தாலும் நீங்கள் பிறந்தநாள் கொண்டாட வந்திருக்கீங்க. விமானம் மூலமாக, ரயில் மூலமாக, கார் மூலமாக கூட வந்திருக்கீங்க. ஓடோடி வந்திருக்கீங்க. பாப்தாதாவுக்கு அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் பிறந்த நாளில் முதல்ல பரிசு தான் தருவாங்க. இன்னும் 1 மாதம் இருக்குது. ஹோலி கூட இப்போ வரப்போகுது. ஹோலியில் சிறந்த சிறிது எரிக்கப்படும்.
சில வீணான எண்ணம், அந்த விதை இருக்கு இல்லையா, அதை வந்து எரிக்கப்படணும். ஏன்னா விதை இருந்துச்சுன்னா தண்டும் வரும், இலையும் வரும். இன்றைய இந்த மனதின் ஊக்கம், உற்சாகத்தின் நீங்கள் வந்து ஊக்கம் உற்சாகத்தோடு சொல்கிறீங்க. மனசாலையும் சொல்லாலையும் தொடர்பு மூலயமாவும் மனசார சொல்கிறீங்க. இந்த தந்தையின் பிறந்தநாளை இன்றைக்கி நாங்கள் வந்து தந்தைக்கு வந்து பரிசு தருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஊக்கம் உற்சாகத்தில் நீங்கள் தருவீங்க தானே? இதுதான் நான் கேட்கக்கூடிய பரிசு இன்றைக்கி. ஆனால் இதில் லாபம் வந்து யாருக்குன்னா உங்களுக்கு தான். நீங்கள் இந்த பரிசு எனக்கு தர்றீங்க, ஆனால் வந்து அதோட பிராப்தி இதெல்லாமே வந்து உங்களுக்கு தான். பாபா, இதை வந்து என் குழந்தைகள் இப்படி நடந்துக்கிறத பார்க்க விரும்புகிறேன். யார் ஊக்கம் உற்சாகத்துடன் தைரியத்துடன் நீங்கள் செய்வீங்களோ, செய்தே காண்பிப்போம், நல்லவராகி நாங்கள் காமிப்போம், அவங்க அந்த மாதிரி செய்து காமிப்போம் அப்படின்னு ஊக்கம் உற்சாகத்தோடு நினைக்கிறவங்க வந்து கையை தூக்குங்க. என்ன பண்ணுறது, விட வேண்டியதாக இருக்குது, நாங்கள் சிந்திக்கிறோம், அப்படிலாம் வந்து யோசித்து பார்க்குறோம்லாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா தொடர்பில் அதுலேயும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. எங்கள் தொடர்பில் அவங்க அப்படி இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிடாதீங்க. அப்போ உங்களுக்கு தைரியம் இருக்குது தானே? தைரியம் இருக்குதா? மதுபனில் இருக்கிறவங்க, அயல் நாட்டவர்கள், பாரதவாசிகளிடம் எல்லார்கிட்டேயும் பாப் தாதாக்கு வந்து அன்பு இருக்குது. அதனால் பாப் தாதா யாரும் இருந்து விடக்கூடாது. இங்கே எல்லாருமே ஒன்றா இணைஞ்சு தான் செல்லணும்னு நான் விரும்புகிறேன். எல்லாருமே என் கூட வருவீங்கன்னு தானே வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போது சமயமே இப்போது முடிய போகிற டைம் வந்துருச்சு. அன்பு இருக்குது தானே? அப்போ நீங்கள் கடிதம் எழுதுறீங்க, எனக்கு பாபா உங்கள் மேலே அன்பு இருக்குன்னு. அப்போது நீங்கள் வந்து இதை கஷ்டப்பட்டெல்லாம் பண்ண மாட்டீங்க தானே? இன்றைக்கி பாப் தாதா இப்போ நீங்கள் யாரெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களோ, இந்த பிராமண பரிவாரத்தை வந்து தந்தைக்கு சமமாக அந்த முகத்தை வந்து பார்க்க நான் விரும்புகிறேன். உறுதியான எண்ணத்துடன் நீங்கள் வந்து தைரியம் வச்சிங்கன்னா போதும். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் வந்து என்னன்னா பொறுமை சக்தி வேணும், ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் தேவை. யார்கிட்ட வந்து இந்த பொறுமை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி எவ்வளோ சக்திகள் இருக்குமோ அவங்க தான் சுலபமாகவே இந்த கோபத்தை விட்டுடுவாங்க. இந்த 2 சக்தியை வந்து உங்களுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். பொறுமையாக இருக்கணும், அப்புறம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும். இந்த பிராமண குழந்தைகளான உங்களுக்கு வந்து பாப்தாதா வந்து சர்வ சக்திகளையும் வரதானமாக கொடுத்துருக்கேன். நான் எந்த சக்தியும் கொடுக்கல அப்படின்னுலாம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கனே. நீங்கள் எல்லாருமே யார்? மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற பெயரும் உங்களுக்கு இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து சமமாகியே தீரணும். வாக்குறுதியின் ஸ்லோகன் வந்து இருக்குது, அதை நினைவில் நல்லா வச்சுக்கோங்க. துக்கம் தராதே, துக்கம் பெறாதே. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி நான் யாருக்கும் துக்கம் தரவே இல்லைங்க அப்படின்னு தான் சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கறதே இல்லை. சரி, ஆனால் வந்து அது சுலபம்தான் அந்த மாதிரி. ஆனால் நான் கொடுக்கறது கிடையாது, ஆனால் அவங்க கொடுத்துட்றாங்க, மற்றவங்க கொடுத்துட்றாங்க. ஆனால் நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க? பாபா கேட்குறாங்க, நீங்கள் எடுத்தவர் நீங்களா? அவங்க கொடுக்குறாங்க சரி, இல்லை நீங்கள் தான் கொடுக்குறீங்களா? அவங்க கொடுக்குறவங்க அவங்க தவறு பண்ணிட்டாங்க சரி, நீங்கள் ஏன் எடுத்தீங்க? அதை வந்து தந்தைக்கு தெரியும். ட்ராமாவிலையும் இருக்குது அதன் கணக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஏன் எடுத்தீங்க? பாபா கேட்குறாங்க,
இந்த ரிசல்ட்டை நான் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்கிறவங்க வந்து சிந்திக்கிறவங்க வந்து சுலபமாக எடுத்துக்கொள்கிறாங்க, துக்கத்தை வந்து எடுத்துக்கிறாங்க அவங்க உள்ளுக்குள்ளே. அதனால் சமநிலை உங்களால் அடைய முடிய மாட்டேங்குது. ஒருவர் துக்கம் எவ்வளவு தான் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் வந்து பெறவே கூடாது. இல்லைன்னா வந்து உணர்ச்சி வசமாகி அந்த வியாதி வந்து உங்களுக்குள்ளேயும் அதிகமாகிடும். எப்படி வந்து சின்ன சின்ன இந்த விஷயத்திற்கெல்லாம் உணர்ச்சி வசமாகும்போது வீண் எண்ணம் அது வந்து அழியிறதே கிடையாது. அப்புறம் தந்தையுடன் எப்படி நீங்கள் வந்து போக முடியும்? தந்தை கூட சேர்ந்தே எப்படி வந்து வர முடியும்? நீங்கள் தந்தைக்கு வந்து அன்பு இருக்குது. தந்தை வந்து வீட்டுக்கு உங்களை விட்டுட்டுலாம் செல்ல மாட்டேன், உங்களை வந்து கூடவே தான் அழைச்சி செல்லுவேன். உங்களுக்கு அது சம்மந்தம் தானே? சம்மந்தம் தானே? சம்மதமா? உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா கையை தூக்குங்க. பின்னால் அப்புறமேட்டு நாங்கள் பின்னால் வர வேண்டான்னு தானே நினைக்கிறீங்க? தந்தை கூட தான் நாங்கள் செல்லணும், தந்தை கூட தான் நீங்கள் வரணும் அப்படின்னா இந்த பரிசு நீங்கள் வந்து எனக்கு கொடுத்தே ஆகணும். 1 மாதம் எல்லாருமே வந்து பயிற்சி செய்யுங்க. துக்கம் நான் வந்து பெறவே மாட்டேன். ஏதாவது நடக்கும், ஏன்னா எதுவும் நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் நான் கொடுக்கல, அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லக்கூடாது. நம்ம வந்து யாருக்கும் துக்கம் கொடுக்கல, ஆனால் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. சரி, ஓகே. நீங்கள் வந்து ஆனால் யாரையுமே பார்க்காதீங்க, உங்களை மட்டும் பாருங்கள். தன்னை பாருங்கள். நான் தான் அர்ஜுனன் ஆகணும், இந்த விஷயத்தில் நான் தான் அப்படின்றது வரணும். நான் வந்து துக்கம் கொடுக்கவும் மாட்டேன், துக்கத்தை எடுத்துக்கவும் மாட்டேன். இதில் வந்து நான் முதல்ல இருக்கணும். பாப்தாதா வந்து இந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. பெரும்பான்மையான இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்க்கும்போது திருப்தியே இல்லை. அதனால் பாப்தாதா வந்து மீண்டும் 1 மாதத்துக்கு அப்புறமேட்டு இதை வந்து பார்க்கணும். அதனால் 1 மாதம் நீங்கள் நல்லபடியாக முயற்சி செஞ்சீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பழக்கமாகவே ஆகிடும். இது வந்து உங்களோட பழக்கம் ஆகணும். இப்படி தான் வந்து இருக்கும், இவ்வளோதான் முடியும் அப்படின்னு லேசாக நீங்கள் வந்து விட்டுடக்கூடாது. பாப்தாதா மீது அன்பு இருக்குன்னா ஒரு கோபத்தை நீங்கள் அர்ப்பணிக்க முடியாதா? அர்ப்பணிப்பின் அடையாளம் வந்து தந்தையின் சொல்லை தலை மேற்கொள்பவர்கள். நீங்கள் அர்ப்பணம் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து உங்கள் தலையில் வச்சுருக்கணும். வீண் எண்ணங்கள் இறுதி நேரத்தில் மிகுந்த ஏமாற்றத்தை தான் தரும் உங்களுக்கு. ஏன்னா நாலாபுறமும் துக்கமான வாயு மண்டலம், இயற்கை ஆத்மாக்களின் அந்த வாயு மண்டலம் எல்லாமே வந்து உங்கள் வசம் இருப்பதாகவே இருக்கும். ஒருவேளை இந்த வீண் எண்ணங்களின் பழக்கம் இருக்குது அப்படின்னா வந்து அந்த சூழல் மூலிமா நீங்களும் வந்து பாதிக்கப்படுவீங்க. அதனால தான் பாப்தாதா வந்து இன்றைக்கி உள்நாட்டிலையும் சரி அயல் நாட்டிலையும் சரி ஒரு தந்தையின், நீங்கள் எல்லாருமே ஒரு தந்தையின் குழந்தைகள் தான். அதனால் நீங்கள் தைரியம் வைக்கணும். தைரியம் வைப்பீங்க தானே? எல்லா புறமும் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே உறுதியுடன் வெற்றி மூர்த்தியாகி பாப்தாதாவின் குழந்தைகள், இவங்க வந்து பாப்தாதாவோட குழந்தைகள், எங்ககிட்ட வந்து காமமும் இல்லை கோபமும் இல்லை அப்படின்னு உலகத்திற்கு நீங்கள் அறிவிப்பு செய்வீங்க தானே? நீங்கள் எப்படி வந்து சொல்கிறீங்க பிறரை வந்து போதையிலேருந்து, பீடி சிகரெட்லேருந்து நாங்கள் வந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு? ஆனால் பாப்தாதா இன்றைக்கி ஒவ்வொரு குழந்தையும் கோபத்தையும் நாங்கள் திறந்துட்டோம், காமத்தையும் திறந்துட்டோம் அப்படின்னு தைரியத்துடன் நீங்கள் உலக மேடையில் காண்பிக்க விரும்புகிறீங்க தானே? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு தானே?
தாதிமார்களுக்கு மட்டும் பிடிச்சிருக்கா? முதல் வரிசையில் இருக்கிறவங்க உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? ஏன்னா இப்போது பாப்தாதா கிட்ட வந்து அட்வான்ஸ் பார்ட்டி, அப்புறம் அவங்களும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த மாயாவும் இப்போ நாங்கள் களைச்சி போயிட்டோம், இது இப்போது வந்து நாங்கள் கூட இந்த முக்தி அடைஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களே போகணுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து முக்தி தருவீங்களா? இல்லை இடையில் வந்து சிறிது அவங்கக்கிட்டே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்க, தோழமை வச்சுப்பீங்களா? ஏன்னா 63 பிறவி நட்பு இல்லையா உங்களுக்கும் மாயாவுக்கும்? அதனால் பாப்தாதா சொல்கிறாரு, ஹே மாஸ்டர் முக்தி வள்ளலே, இப்போ நீங்கள் அனைவரும் முக்தி வழங்கணும் குழந்தைகளே. ஏன்னா அகிலம் முழுவதற்கும் ஏதேனும் ஒரு பிராப்தி, இந்த அஞ்சலியை நீங்கள் வந்து தரணும். எத்தனை வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த சமயமே நேரம் வந்து உங்கள் துணையாக இருக்குது. இந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு நேரமே உங்களுக்காக அது கோஆப்ரேட் பண்ணுது உங்களுக்கு. அதனால் ஆத்மாக்கள் அனைவரும் முக்திக்கு சென்றே ஆகணும். எல்லாருமே சென்றே ஆகணும். ஏன்னா இப்போது அதுக்கான டைம் தான் அது. மற்ற சமயத்தில் வந்து நீங்கள் முயற்சி செய்தாலும் நேரம் இருக்காது. இதுதான் இப்போ தான் உங்களுக்கு அந்த டைம். எனவே நீங்கள் வந்து இப்போ தான் உங்களுக்கு டைம். அதனால் பாப்தாதா என்ன கூறுறாங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் வந்து தனக்கு தானே வந்து முக்தி உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிறகு வந்து உலக ஆத்மாக்களுக்கு முக்தி என்னும் அஞ்சலியை வழங்குங்க. அவங்க வந்து கூக்குரல் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா துக்கத்தின் கூக்குரல் உங்களுக்கு கேட்கலையா? மீண்டும் பாடல் பாடிக்கிட்டே இருக்காங்க. துக்கத்தில் இருப்பவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சமாவது இரக்கம் காட்டுங்க. ஏன்னா இப்போதிலிருந்தே அந்த தயவு, கருணை, இரக்கத்தின் சமஸ்காரம் உங்களுக்கு நிரம்பவே இல்லைன்னா உங்களுடைய ஜடமூர்த்தியில் அந்த தயவு, கருணை, இரக்கம் எனும் வைப்ரேஷன் எப்படி அது நிரம்பும்? இப்போவே உங்களுக்கு நீங்கள் அதை நிரப்பிக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கருணையாக இரக்கத்துடன் அந்த சமஸ்காரத்தை நிரப்பியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களோட ஜட சித்திரங்களும் வந்து அந்தளவுக்கு கருணையாக அன்பாக அந்த வைப்ரேஷனை பரப்பும். இதில் வந்து நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுருக்கீங்க தானே? இந்த சித்திரத்தில் இந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த சித்திரத்துக்கிட்ட என்ன கேட்குறாங்க எல்லாருமே? கருணை கருணை அப்படின்னு தானே. கருணை காட்டுங்க கடவுளே, உங்களுக்கு கண் இல்லையா? தெய்வமே நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணு, உனக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஆனால் இப்போது சங்கம யுகத்தில் துவாபர கலியுகத்திற்காக ஜட சித்திரங்களில் வைப்ரேஷனை நீங்கள் இப்போ தான் சேமிக்க முடியும். அப்போ தான் உங்களோட ஜட சித்திரங்கள் மூலம் அவங்க வந்து அனுபவம் செய்வாங்க. பக்தர்களுக்கு நன்மை நிகழும். பக்தர்களும் உங்கள் வம்சாவளி தான். நீங்கள் எல்லாருமே வந்து கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரின் குழந்தைகள். பக்தர்களாக இருந்தால் கூட துயரத்தில் இருக்காங்க. உங்களோட வம்சாவளி தானே. உங்களுக்கு இரக்கம் வரலையா அவங்கள பார்க்கும் போது? வருது, ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்போது வேறு விஷயங்களை பிஸியாக ஆகிடுறோம். அந்த மாதிரி தான் பிஸி ஆகிட்றீங்களா? ஏன்னா இப்போது உங்களோட முயற்சியில் நேரம் அதிகம், உங்களுக்கான முயற்சியில் அதிகம் அந்த டைமை வந்து செலவு செய்யாதீங்க. இப்போ நீங்கள் வந்து கொடுப்பதில் செலவிடுங்கள். கொடுப்பதே எடுப்பதாகும். சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் வந்து விஷயமே கிடையாது. முக்தி வந்து நாளை கொண்டாடணும். இன்றைக்கி முக்தி நாளாக கொண்டாடுகிறோம் தானே? கரெக்டு தானே? இன்றைக்கி மதுபன் நிவாசிகள் மிகப்பெரிய பிரியமானவர்களாக இருக்கீங்க. ஏன்னா மதுபனை வந்து வெகு எளிதில் வந்து எல்லாருமே வந்து பின்பற்றுறாங்க. மதுபன் நிவாசிகள் என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து எல்லாருமே பண்ணுறாங்க.
அப்போது மதுபன் நிவாசிகள் நீங்கள் முக்தி நாளை வந்து கொண்டாடினீங்கன்னா அனைவருமே உங்களை பின்பற்றுவாங்க. மதுபன் வாசிகள் எல்லாருமே வந்து மாஸ்டர் முக்தி தாத்தா ஆகிடணும். ஆவிங்க தானே? எல்லாருமே கையை உயர்த்துங்க. மிக நல்லது. பாப்தாதா சொல்கிறாங்க, இப்போது இதை கேட்டுட்ருக்கவங்க பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரில் வந்து செய்ய வைக்கிறார் பாப்தாதா. அது என்னென்னா, எல்லாருமே வந்து தயாராக உங்களோட அனைத்து எண்ணங்களையும் ஒதுக்கி வைங்க. இப்போ ஒரு நொடியில் உங்களோட மனம் புத்தி மூலமாக இனிய வீட்டை நீங்கள் சென்றடையணும். உங்களோட வீட்டை இப்போது வந்து பரந்தாமம் வீடு, அதை விட்டுட்டு இப்போ சூட்சும வதனத்துக்கு நீங்கள் இப்போ வாங்க. இப்போ சூட்சும வதனம் அதை விட்டுட்டு இந்த சாக்கார மண்ணுலகம், அதாவது உங்களோட ராஜ்ய சொர்க்கத்தை வந்து நீங்கள் சென்றடையுங்க. இப்போது உங்களோட புருஷோத்தம சங்கம யுகத்தை வந்தடையுங்கள். இப்போ மதுபனத்துக்கு நீங்கள் வாங்க. இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து சுய தரிசன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும். நல்லது. நாலாபுறமும் உள்ள அன்பான அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்கு சதா சுயராஜ்யம் மூலம் சுயநலமற்றம் செய்யும் ராஜா குழந்தைகளுக்கு சதா உறுதித்தன்மை மூலம் வெற்றியை பெறும் வெற்றி நட்சத்திரங்களுக்கு சதா மகிழ்ச்சியில் இருக்கும் பாக்கியசாலி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் மற்றும் இன்று குழந்தைகளின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள், ஆசிகள், அன்பு நினைவுகள். இந்த மாதிரி உயர்ந்த குழந்தைங்களுக்கு என்னோட நமஸ்காரம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. வரதானம் என்ன கொடுக்குறாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து பாபா சொல்கிறாங்க, உலகின் அனைத்து ஆத்மாக்களும் உங்களோட உயர்வான ஆத்மாக்கள் தான், உங்களோட குடும்பம் தான். அப்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய குடும்பமோ அவ்வளவு சிக்கனத்தை நீங்கள் வந்து கையாளணும். அதனால் அனைத்து ஆத்மாக்களையும் முன்னால் வச்சு தன்னை உலகளாகிய சேவையில் நிமித்தமான ஒரு கருவி என புரிஞ்சிட்டு உங்களோட நேரம் மற்றும் சக்திகளை செயல்படுத்துங்க. இங்கே உலகத்தில் இருக்கவங்க அனைத்து ஆத்மாக்களோட என்னோட குடும்பம் தான், அவங்கள வந்து முன்னாடி வைங்க. நான் வந்து சேவைக்கு நிமித்தமாக இருக்கேன், அதனால் அந்த சேவைக்காக கொஞ்சமாவது நேரத்தை ஒதுக்குங்க. என்ன சேவைன்னா, சக்திகளை கொடுக்கக்கூடிய சேவை. தனக்காகவும் சம்பாதித்தோம். இப்போ நீங்கள் வந்து அப்படி இருக்கக்கூடாது. தனக்காக நாங்கள் சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், அப்புறம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அலட்சியமாக இருக்காதீங்க. அனைத்து பொக்கிஷங்களுக்கும் கணக்கு போடுங்க. மாஸ்டர் படைப்பவர் பவ அப்படின்ற இந்த வரதானத்தை நினைவில் வச்சுக்கோங்க. நம்ம தான் வந்து மாஸ்டர் படைப்பாளராக இருக்கோம். உலகத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதனால் உங்களோட நேரத்தை மற்றும் சக்தியை வந்து சேவைக்காக கொஞ்சமாவது சேமிங்க. ஸ்லோகன் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா, யார் ஒருவர் எண்ணம் மற்றும் வார்த்தை மூலமாக அனைவருக்கும் வரதானங்களை தருவாங்களோ அவங்களே மகாதானி ஆவாங்க. அவங்களோட எண்ணத்துலேயும் இருக்கணும் மற்றும் வார்த்தை மூலமாகவும் எல்லாருக்கும் வரதானங்களையே தந்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான மகாதானி. அவ்யக்த இஷாரால என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணங்களின் சக்தியை நீங்கள் சேமிக்கணும். உங்களுடைய இந்த மகா மந்திரிகளான இந்த சூட்சும சக்திகள், உங்களோட மந்திரிகள் யாருன்னா இந்த மனசு புத்தி, இதை வந்து உங்களோட கட்டுப்பாட்டில் நீங்கள் வச்சுக்கணும்.
இப்போதிலிருந்தே உங்களோட ராஜ்ய தர்பார் வந்து சரியாக இருந்துச்சுன்னா தர்மராஜின் அந்த தர்பாரில் நீங்கள் போகவே மாட்டீங்க. தர்மராஜாவும் உங்களை வந்து வரவேற்பார். ஆனால் அந்த கட்டுப்படுத்தும் சக்தி இல்லைன்னா இறுதியில் நீங்கள் அபராதம் ஃபைன் கட்ட வேண்டியதாக ஆகிடும். தர்மராஜ்புரிக்கு நீங்கள் அப்புறம் போய் தான் ஆகணும். தண்டனைகளை அபராதம், அதாவது ஃபைன் கட்ட வேண்டியதாக போயிடும். அதனால் பாப்தாதாவுக்கு இன்றைக்கி இந்த மகா வாக்கியங்களை கொடுத்து எப்படி நாங்கள் வந்து முக்தி அடையிறது, என்ன விரதம் எடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லி மற்றவங்களுக்கும் எப்படி முக்தி வள்ளலாக படைப்பவராக மாஸ்டர் படைப்பவராக எங்களை ஆக்கியிருக்கீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.